சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் சசிகலா தண்டனை காலம் முடிந்து 2021ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதியன்று வெளியே வருவார் என்ற செய்தி தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விதமான விவாதங்களை கிளப்பின. சிறையிலிருந்து வெளியே வரும் சசிகலா என்ன செய்வார்? தீவிர அரசியலில் இறங்குவாரா அல்லது முழு ஓய்வுக்கு சென்று விடுவாரா? அதிமுகவில் இணைய விரும்புவாரா அல்லது அமமுகவுக்கு தலைமையேற்று நடத்துவாரா? அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் சசிகலாவை எப்படி அணுகுவார்கள் என்று பல கேள்விகள் எழுந்தன. இன்னும் சொல்ல போனால் திமுகவின் உதயநிதி தொடங்கி காங்கிரசின் கார்த்தி சிதம்பரம் வரை பலரும் சசிகலாவின் வருகை அதிமுகவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற துணியில் பேசினர். இந்த நிலையில்தான் தண்டனை காலம் முடிந்து வெளியே வருவதற்கு ஒரு வார காலமே மிச்சமிருந்த நிலையில் சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் செய்தி வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. சசிகலாவின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனையிலிருந்து தொடர்ச்சியாக அறிக்கைகள் வந்தன. போதாக்குறைக்கு சசிகலாவின் உடல்நிலையோடு சேர்த்து அரசியல் அறிக்கைகளும் அவ்வப்போது வரத் தொடங்கின. அதன் உச்சம்தான் சசிகலாவின் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக சசிகலாவின் சகோதரர் திவாகரன் சொன்னது. இந்த பின்னணியில் சசிகலா சிறை சென்ற நாள் தொடங்கி இன்று வரையிலான அரசியல் நகர்வுகளை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இன்னும் சில மணி நேரங்களில் ஆளுநர் வித்யாசாகர் ராவிடமிருந்து ஆட்சி அமைக்க அழைப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த சசிகலாவுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி ஊட்டும் செய்தி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வரும் என்று சசிகலா உட்பட பலரும் கணித்திருக்கவில்லை. உண்மையில் அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலா அடுத்த கட்ட நகர்வாக முதலமைச்சராக முயற்சியில் இறங்கியிருந்தார். அப்போது ஏற்பட்ட சர்ச்சைகளின் நீட்சியாகவே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் சொன்னேன். அதே வேகத்தில் சசிகலா முதலமைச்சர் ஆவதற்கான முஸ்தீபுகளும் தொடங்கின. ஆனால் அந்த கனவு கோட்டை எட்டிப்பிடிக்க முட்டுக்கட்டை போடும் வகையில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வெளியானது. பதவி பிரம்மாணத்திற்காக காத்திருந்த சசிகலா ஒரு நொடியில் தண்டனை பெற்ற குற்றவாளியாகி போனார். அந்த நொடியில் சசிகலாவின் முதலமைச்சர் கனவு கலைந்தது. சிறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவானது. என்றாலும் மாற்று ஏற்பாடாக முதலமைச்சர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி அமர்த்தப்பட்டார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை நியமித்தார் சசிகலா. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கதவுகளுக்காக காத்திருந்த சசிகலாவை சிறை கதவுகள் வரவேற்றன. அதற்கான பின்னணியில் பாஜக இருப்பதாக பல்வேறு செய்திகள் அப்போது ரெக்கை கட்டி பறந்தன. சசிகலா முதலமைச்சராவதை பாஜக விரும்பவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தான் பாஜகவின் தேர்வு என்று ஒரு பக்கம் செய்திகள் வந்தன. மறுபக்கம் சசிகலாவை ஏற்பதில் பாஜகவுக்கு தயக்கமில்லை. ஆனால் பாஜகவின் நிபந்தனைகளை சசிகலா ஏற்காததால் அவர் பழிவாங்கப்பட்டார் என்றும் செய்திகள் வந்தன. அதே சமயம் இந்த இரண்டு தரப்பு செய்திகளுமே உண்மையில்லை என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. சசிகலா சிறை சென்ற பிறகு சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் இபிஎஸ். அதன் பிறகு இபிஎஸ் தினகரன் இடையிலான உறவு சுமூகமாகவே இருந்தது. குறிப்பாக ஜெயலலிதாவின் மறைவால் காலியான ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலின் போது கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவானது. ஓபிஎஸ் எழுப்பிய போர்க்கொடியால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. சசிகலா தலைமையிலான பிரிவு அதிமுக அம்மா என்றும் ஓபிஎஸ் தலைமையிலான பிரிவு அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்றும் அழைக்கப்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தொப்பி சின்னத்தில் போட்டியிட்ட தினகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் இபிஎஸ். அந்த அளவுக்கு அவர்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு இருந்தது. ஆனால் அந்த இடைத்தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு அதிமுக அம்மா அணியை வழி நடத்துவது குறித்து அவ்வப்போது பெங்களூரு சிறைக்கு சென்று சசிகலாவிடம் ஆலோசனை பெற்று வந்தார் தினகரன். முதலமைச்சர் இபிஎஸும் தினகரனும் ஒரே சமயத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடி பேசினர். எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த தருணத்தில் திடீரென அதிமுக அணிகள் இணைப்பு குறித்த பேச்சுக்கள் தொடங்கின. இணைப்பு குறித்து இருதரப்பிலும் மாற்று கருத்துக்கள் வந்தன. திடீரென அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கியிருப்பதாக சொன்னார் தினகரன். அந்த அறிவிப்பு இபிஎஸ் ஓபிஎஸ் இடையிலான உறவுக்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது.
திடீரென அதிமுக அமைச்சர்கள் நள்ளிரவில் கூடி ஆலோசித்தனர். முதலமைச்சர் இபிஎஸ்ஸின் ஆதரவோடு நடந்த ஆலோசனைகளின் இறுதியில் தினகரன் குடும்பத்தினரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதென்றும் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பில் இருந்தும் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் அமைச்சர் ஜெயக்குமார். ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடரக்கூடிய விருப்பம், பொதுமக்களுடைய தமிழ்நாட்டு பொதுமக்களுடைய விருப்பம், தலைமை கழக நிர்வாகிகளுடைய விருப்பம், நாடாளுமன்ற உறுப்பினருடைய விருப்பம், சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பம், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுடைய விருப்பம். எனவே அந்த விருப்பத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவுதான் கட்சியும் கழகத்தையும் ஆட்சியும் இனி தினகரன் சார்ந்த டிடிவி தினகரன் சார்ந்த குடும்பத்தை முழுமையான அளவிற்கு ஒதுக்கிவிட்டு எல்லளவும் கட்சியிலும் ஆட்சியிலும் எந்தவித ஒரு தலையீடு இல்லாமல் முழுமையான அளவிற்கு ஒதுக்கிவிட்டு கழகத்தையும் ஆட்சியும் வழிநடத்துவோம். விரைவில் அதிமுக அணிகள் இணையும் என்று எதிர்பார்த்திருந்த சமயத்தில் திடீரென டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சமயத்தில் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தினகரன் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு அதிமுக அணிகள் இணைப்பு பணிகள் வேகம் எடுத்தன. ஒருவேளை அணிகள் இணைந்தால் ஓபிஎஸ்ஸுக்காக தான் வகித்து வரும் நிதியமைச்சர் பதவியை விட்டுத்தர தயார் என்றார் அமைச்சர் ஜெயக்குமார். அதன்படியே இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் ஒன்றாக இணைந்தன. முதலில் துணை முதல்வராக ஓபிஎஸ்ஸும் அமைச்சர்களுள் ஒருவராக பாண்டியராஜனும் நியமிக்கப்பட்டனர். அத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் பதவி காலியாக விடப்பட்டு அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ்ஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ்ஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் பொருள் இனி அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் தொடர்பில்லை என்பதுதான். அதே சமயம் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்காமல் தவிர்த்தனர். அதிமுக அணிகள் இணைப்பை தொடர்ந்து சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் 19 பேர் ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் பதவிக்கு வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று கோரினர். பிறகு அவர்களில் ஜக்கையன் தவிர மற்ற 18 பேர் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். அந்த முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது சசிகலா தினகரன் தரப்பு. அந்த மேஜிக் நம்பர் 117 இல்லை, அதனால எங்களை தகுதி நீக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 105 104 வச்சுன்னு வந்து அசம்பிளி நடத்தி ஜெயிக்கலான்னு ஒரு குறுக்கோயில வந்து ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. ஜனநாயக படுகொலை அராஜகம் தான், அராஜகத்தினுடைய உச்சம் இதெல்லாம். அதே சமயம் சசிகலா மறைமுகமாகவும் தினகரன் நேரடியாகவும் அதிமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதன் பொதுச் செயலாளராக சசிகலாவும் துணை பொதுச் செயலாளராக தினகரனும் இயங்கினர். அப்போது அமமுகவை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவில்லை. ஏனென்று கேட்டபோது அதிமுகவின் மீதான உரிமையை தொடர அமமுகவை பதிவு செய்யவில்லை என்றது சசிகலா தினகரன் தரப்பு. அதிமுக அணிகள் இணைப்பை தொடர்ந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. அதில் தினகரன் தொப்பி சின்னம் கோரினார். ஆனால் அதற்கு பதிலாக குக்கர் சின்னம் கிடைத்தது. அதிமுக வேட்பாளராக மதுசூதனன் நிறுத்தப்பட்டார். அநேகமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவு அதிமுகவின் அதிகார மையத்தை முடிவு செய்யும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அப்போது டிடிவி தினகரன் வெற்றி பெற்று சுயேட்சை உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். தினகரனின் வெற்றி திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் பெற்ற வெற்றிக்கு இணையானது என்றெல்லாம் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இது அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதை கொடுத்தது அம்மா அவர்களின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதி மக்கள். அவர்கள் 7 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற அந்த மக்கள் விரோத காட்டாட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அதற்கு அச்சாரமாக இந்த தேர்தலிலே மாபெரும் வெற்றியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு அதிமுகவில் எந்த ஒரு பிரச்சனையும் எழவில்லை. இடைப்பட்ட காலங்களில் சிறையில் இருக்கும் சசிகலாவை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் வந்தன. அவருக்கு சிறையில் சலுகைகள் தரப்படுகின்றன என்றும் சிறைக்கு வெளியே ஷாப்பிங் சென்று வந்தார் என்றும் பல செய்திகள் வந்தன.
சிறைத்துறை தரப்பில் இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதற்கு சசிகலா தரப்பில் மறுப்பு வந்தது. அது குறித்து விசாரணைகளும் நடந்தன. அரசியல் ரீதியான சந்திப்புகள் சிறைக்குள் நடந்ததாகவும் முன்னாள் IAS அதிகாரி சந்திரலேகா சசிகலாவை சந்தித்து பேசியதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் அவ்வப்போது அணிவகுத்தன. சர்ச்சைகளுக்கு நடுவே அவ்வப்போது பெங்களூரு சென்று சசிகலாவின் ஆலோசனைகளை பெற்று வந்தார் தினகரன். அவ்வப்போது கட்சியின் மூத்த மற்றும் முக்கிய நிர்வாகிகளான நாஞ்சில் சம்பத், மருது அழகுராஜ் என்று பலர் சசிகலா தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து நகர்ந்தனர். ஒரு கட்டத்தில் அமமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த தினகரன் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அது சசிகலாவின் ஒப்புதலுடன் தான் நடந்ததா என்ற கேள்வி எழுந்தபோது அதிமுகவின் மீதான உரிமையை சசிகலா தொடர்வதற்கு ஏதுவாகவே தினகரன் அமமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்துள்ளார் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. RK நகர் இடைத்தேர்தலை தொடர்ந்து அதிமுக அரசு விரைவில் கவிழும், அதிமுகவுக்குள் எங்களுடைய ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக தினகரன் சொல்வதும், ஸ்லீப்பர் செல்லாக எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக வெளிவருவார். நேரம் கொடுக்கிறோம். ஏனென்றால் இது புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசாங்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு இதே தெய்வம் சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு உதவி செய்ததால் தான் இன்றைக்கு அரசாங்கம் தொடர்கிறது. நாங்கள் உருவாக்கிய அரசாங்கத்திற்கு எங்களால் எதுவும் இடர் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நேரம் கொடுக்கிறோம். எங்கள் ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று முதலமைச்சர் EPS சொல்வதும் தொடர்கதையாகவே இருந்தது. உயிரோட்டம் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்க தொண்டர்கள் இருக்கின்ற வரை இந்த ஆட்சியை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என்பதை இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். பலமான கூட்டணியை அமைக்கப் போவது சசிகலா தினகரன் வழிகாட்டலில் இயங்கும் அமமுகவா, EPS OPS தலைமையில் இயங்கும் அதிமுகவா என்ற கேள்வி எழுந்தது. அப்போது பலரும் கணித்திடாத வகையில் பாஜக, பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட பெரிய கூட்டணியை EPS OPS இருவரும் உருவாக்கினார்கள். ஆனால் தினகரனின் அமமுகவுடன் SDBயை தவிர எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை. தேர்தல் முடிவுகள் அதிமுக அமமுக என்ற இரண்டுக்கும் எதிராகவே வந்தன. அதிமுக சார்பில் OP ரவீந்திரநாத் மட்டுமே வெற்றி பெற்றார். அமமுக படுதோல்வியை சந்தித்தது. அமமுகவை பொறுத்தவரை மக்களவை தேர்தலை விட 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதில் கணிசமான இடங்களை வென்றால் அது தினகரனுக்கான அடுத்த கட்ட வெற்றியாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவற்றிலும் அமமுக வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். அது தினகரனுக்கான அரசியல் பாதையை சிரமமாக்கியது. தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பிரமுகர்கள் தினகரனிடமிருந்து விலகத் தொடங்கியது அதன் பிறகுதான். மக்களவை தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பாஜகவுடன் நெருக்கமான உறவை பேணியது EPS OPS தலைமையிலான அதிமுக. ஆனால் சசிகலா தினகரன் தலைமையிலான அமமுகவோ பாஜகவிடமிருந்து விலகியிருந்ததோடு பாஜகவை கடுமையாக விமர்சனமும் செய்தது. உண்மையில் மக்களவை தேர்தலில் அதிமுக அமமுக இரண்டுக்கும் தான் தோல்வி என்ற போதும் அரசியல் களத்தில் அதிகபட்ச நம்பிக்கையுடன் செயல்பட்டது அதிமுக. அதற்கு காரணம் அது ஆளும் கட்சி. ஆனால் அமமுகவோ அவ்வளவு வேகமாக அரசியல் களத்தில் இயங்கவில்லை. முக்கியமாக RK நகர் இடைத்தேர்தல் வெற்றியால் வியப்புடன் பார்க்கப்பட்ட தினகரன் அடுத்து வந்த நான்குநேரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களில் அமமுக வேட்பாளர்களை களமிறக்கவில்லை. ஆனால் EPSம் OPSம் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றியை ஈட்டி மக்களவை தேர்தல் தோல்வியிலிருந்து சற்றே மீண்டனர். அந்த வகையில் அதிமுக அமமுக இடையிலான யுத்தத்தில் அதிமுக முந்த தொடங்கியது. தேர்தல் வெற்றி தோல்விகளை தாண்டி சசிகலா குறித்து நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் அவ்வப்போது வெளியான செய்திகள் அவரை அரசியல் வெளிச்சத்திலேயே வைத்திருந்தன. குறிப்பாக சசிகலா வெளியே வந்தால் மகிழ்ச்சி என்றும், சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு சசிகலா அதிமுகவில் இணைவாரா என்ற கேள்விக்கு ஊடகமாக பதிலளித்தும் அமைச்சர் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, OS மணியன் உள்ளிட்டோர் கொடுத்த பேட்டிகள் அவ்வப்போது பரபரப்பை கிளப்பின. அதேபோல ஆறுமுகசாமி ஆணைய விசாரணையில் பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் சசிகலா என்ற செய்தி வந்தது. பின்னர் அதற்கு மறுப்பு வந்தது. சசிகலாவின் உறவினர்கள் இருவர் அடுத்தடுத்து மரணமடைந்த போது சசிகலா பரோலில் வருவாரா மாட்டாரா என்பன போன்ற விவாதங்கள் நடந்தன. பிறகு தனது கணவர் மா நடராசன் மறைந்த போது பரோலில் வெளியே வந்தார் சசிகலா.
இடைப்பட்ட காலத்தில் தினகரனுக்கும் திவாகரனுக்கும் இடையேயான மோதலை தொடர்ந்து திவாகரன் தனிக்கட்சி தொடங்கினார். நடிகர் ரஜினிக்கு தரப்பட்ட வருமான வரி அபராத தொகை ரத்து போல ஏன் சசிகலாவுக்கு தரவில்லை என்றொரு சர்ச்சை வெடித்தது. அப்போதைக்கப்போது சசிகலா விரைவில் சிறையிலிருந்து வெளியே வருகிறார், நன்னடத்தை காரணமாக தண்டனை காலம் குறைகிறது என்பன போன்ற செய்தியும் வெளியாகின. சிறையிலிருந்து விடுதலையானதும் சசிகலா தங்குவதற்காக போயஸ் கார்டனில் புதிய வீடு கட்டப்படுகிறது என்று செய்தி வந்தது. இப்படி சசிகலா குறித்து ஆதரவும் எதிர்ப்புமான செய்திகள் தொடர்ச்சியாக வந்தன. அவற்றுக்கு சில தருணங்களில் ஏற்பும் சில தருணங்களில் மறுப்பும் கூட சசிகலா தரப்பிலிருந்து வருவதுண்டு. ஆனால் அப்படியான செய்திகள் உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, அவை சசிகலாவுக்கான அரசியல் முக்கியத்துவத்தை உருவாக்கக்கூடிய வகையிலேயே இருந்தன. கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு மத்தியிலும் சசிகலா குறித்த செய்திகள் வந்து கொண்டுதான் இருந்தன. கொரோனா காலமாக இருப்பதால் தான் சசிகலாவின் விடுதலை தாமதமாகிறது என்றொரு செய்தி வந்தது. பிறகு தினகரனின் குடும்ப திருமணத்திற்கான நிச்சயதார்த்தத்தை முன்வைத்து சசிகலாவின் விடுதலை பேசுபொருளானது. பிறகு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி ஒரு பேட்டியில் சசிகலாவுக்கு ஆதரவான கருத்தை முன்வைத்து பரபரப்பை கிளப்பினார். குறிப்பாக திமுகவை வீழ்த்த சசிகலா தலைமையிலான அதிமுகவும் பாஜகவும் தொகுதி உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்றார். இப்படி சசிகலாவின் விடுதலை பேசுபொருளாகிக் கொண்டிருந்த சூழலில்தான் அதிமுகவுக்குள் யார் முதல்வர் வேட்பாளர் என்பது தொடர்பான சர்ச்சை வெடித்தது. தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூடி முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை முதலமைச்சர் என்று அறிவிக்கிறார்களோ, கூடி தலைவராக யார் அறிவிக்கிறதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி தான் எப்பொழுதும் முதல்வர் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்ல, எனக்கு தமிழ்நாடு முழுக்க ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் உணர்வாளர்கள் அதிமுக ஆட்சி நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள், அவர்கள் தொலைபேசி வாயிலாக என்னிடத்தில் பேசுகின்ற பேச்சுக்கள், ஏன் மாற்றணியில் உள்ளவர்கள் கூட எடப்பாடியை பற்றி எல்லா இடங்களிலும் பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி ஆட்சி. சர்ச்சை பெரிதாவதை தடுக்க இபிஎஸ் ஓபிஎஸ் இடமிருந்து கூட்டறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையின் மூலம் அதிமுக முகாமில் இருந்த சர்ச்சை சற்றே அடங்கியது போல தெரிந்த நிலையில் சசிகலாவுக்கான விடுதலை தேதி குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. பெங்களூருவைச் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சசிகலாவின் விடுதலை குறித்த தகவலை கேட்டறிந்தார். அதற்கு பதிலளித்த சிறை நிர்வாகம் 2021 ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி அன்று சசிகலா விடுதலையாக கூடும் என்றும் அந்த தேதியானது அவர் அபராதம் செலுத்துகின்ற தேதியை பொறுத்து மாறுபடும் என்றும் சொன்னதோடு அபராத தொகையை கட்டாத பட்சத்தில் அவரது விடுதலை ஓராண்டு தள்ளி போகும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சசிகலா சார்பில் செலுத்த வேண்டிய 10 கோடி ரூபாய் அபராத தொகை பழனிவேலு, வசந்தாதேவி, ஹேமா, விவேக் ஆகிய 4 பெயரில் பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது. ஆம், பழனிவேலு என்பவரின் பெயரில் 3.25 கோடி ரூபாய், வசந்தாதேவி என்பவரின் பெயரில் 3.25 கோடி ரூபாய், ஹேமா என்பவரின் பெயரில் 3 கோடி ரூபாய், விவேக்கின் பெயரில் 10,000 ரூபாய் வரைவு காசோலை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது. அதன் மூலம் 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் சசிகலா விடுதலையாவது ஏறக்குறைய உறுதியானது. சில தினங்களில் அவர் விடுதலையாகும் தேதி 2021 ஜனவரி 27 என்ற செய்தியையும் ஊடகங்களில் வெளியானது. அப்படி சசிகலா விடுதலையாகி வந்ததும் அவரது அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் எழுந்தது. தீவிர அரசியலில் இறங்குவாரா அல்லது அமைதியாக ஓய்வெடுக்க சென்று விடுவாரா? தீவிர அரசியல் தான் சசிகலாவின் முடிவு என்றால் அது அதிமுகவில் சேர்வதாக இருக்குமா அல்லது அதிமுகவை கைப்பற்ற முயல்வதாக இருக்குமா அல்லது தினகரன் தலைமையில் இயங்கி வரும் அமமுகவுக்கு தலைமை ஏற்பாரா அல்லது இந்த வாய்ப்புகளை எல்லாம் தாண்டி ஊகமாகவும் வியூகமாகவும் பேசப்படுவது போல பாஜகவுடன் கைகுலுக்குவாரா என்பது போன்ற பல கேள்விகள் அடுத்தடுத்து எழுந்தன. போதாக்குறைக்கு சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்ததும் அதிமுகவும் அமமுகவும் இணைந்துவிடும் என்ற ஊகமும் எழுந்தது. அதை உறுதி செய்வது போல திமுகவை தோற்கடிக்க வேண்டுமானால் அதிமுக சசிகலாவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற துணியில் பேசியிருந்தார் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி. அப்போது அவர் பயன்படுத்திய வார்த்தை பலத்த விமர்சனத்திற்கு உள்ளான போதும் அந்த கருத்து முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. யாரை வைத்து திமுகவை விலக்குவது என்பதற்கு அருண் ஷோரி அன்றைக்கு கூறிய பதில் தான் இப்போ நான் கூறப்போகிறேன். அது என்ன பதில் என்றால், வீடு பற்றி எரிகிறது, கங்கை ஜலத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது, சாக்கடை ஜலத்தையும் வாரி வீசுவோம் என்று கூறினார்.
சந்திராசுவாமி மறுநாள் எங்கிட்ட வந்து சண்டை போட்டார், என்னை சாக்கடை ஜலம் என்று சொல்லிவிட்டாரே அப்படின்னு. சார், உங்களுடைய உதவியை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இந்த கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே போல தான் அது சசிகலாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு அணி என்று திரளும் பொழுது கங்கை ஜலத்துக்கு மாத்திரம் நாம் காத்திருக்க முடியாது, எல்லா ஜலத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் சமீபத்தில் டெல்லி சென்று பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசிவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வதற்கு 100% வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக சொன்னார். சசிகலா அவர்கள் அதிமுகவில் சேர மாட்டாங்க, அவங்களை நாங்கள் 100% கிடையாது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெளிவாக முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. இந்த பின்னணியில் தான் 2020 ஜனவரி 20ஆம் தேதி அன்று பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு இருமல் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவருக்கு சிறை மருத்துவமனையில் சிகிச்சை தரப்பட்டதாகவும் செய்தி வெளியானது. பின்னர் சிறை மருத்துவமனையிலிருந்து பெங்களூருவில் இருக்கும் போரிங் அரசு மருத்துவமனைக்கு சசிகலா அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சைகள் தரப்பட்டதாகவும் தொடர் கண்காணிப்பில் வைத்திருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. தண்டனை காலம் முடிந்து வெளியே வருவதற்குள் 1 வார காலமே எஞ்சியிருக்கும் நிலையில் சசிகலாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது பரபரப்பை கிளப்பும் அதே வேளையில் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.